நம்முடைய சிந்தனையை திருப்புவோம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 20வது வசனம். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அனைவராலும் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தங்கள் எல்லாம் நாம் அதை ரிசீவ் பண்ணி அதுக்காக காத்திருந்து ஜெபம் பண்ணி அற்புதங்களை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு சாட்சியாய் இருப்பது தேவனுடைய மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும், எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்று என்றும் மாறாதவர். அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஒருபோதும் மாறாது. இந்த வருடம் முடிய போகிறது, இன்னும் சில நாட்கள் தான். இந்த நாட்களுக்கு கடைசி சில நாட்களுக்குள்ள நாம் கடந்து வந்திருக்கிறோம். அநேகர் வாக்குத்தத்தத்தை பெற்றிருப்பீங்க, அநேகர் இன்னும் வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பீங்க, அநேகர் ஜெபம் பண்ணி கொண்டு இருப்பீங்க. சிலர் அதே முதல் அந்த ஜனவரி மாசத்துல வாக்கு தத்தத்தை கேட்டுட்டு அதோட விட்டு விட்டவங்களும் இருப்பீங்க. ஸ்தோத்திரம். ஏதானாலும் வாக்கு தத்தம் சொன்னவர் உண்மை உள்ளவர், அதில் வாக்கு மாறாதவர். ஆண்டவர் அந்த வாக்கு தத்தத்தை உங்கள் அனுதின வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைவேற்றி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். அதாவது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் சொன்னார். ஆபிரகாமை பார்த்து, உன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், மணலை தனையாய் பெருகி இருக்கும், தூளை தனையாய் பெருகி இருக்கும் என்று சொல்லி ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் வாக்குத்தத்தம் சொன்னார். ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் நாட்கள் போக போக அந்த வாக்கு தத்தத்தை சோதரம் சாரால் என்ன செய்தாங்க? காத்துல விட்டாங்க. ஆனா ஆபிரகாமுக்குள்ள தேவன் எனக்கு சொன்னதை கர்த்தர் எனக்கு நிறைவேற்றுவார். கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து தான் சொன்னாரு, சாராளை பார்த்து சொல்லல. ஆபிரகாமை பார்த்து சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை ஆபிரகாம் நினைவில் கொண்டு கர்த்தர் எனக்கு சொன்னதை செய்வார், அவருடைய வாக்குத்தத்தங்கள் எனக்கு பலிக்கும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் காணப்பட்டான். ஆனால் சாராள் நாட்கள் காலங்கள் கடந்து போக அவருடைய வாழ்க்கையில சோதரம் குடும்பத்தில் ஒரு என்னுடைய வாரிசாக குடும்பத்தில் ஒரு நபர் பிறக்க வேண்டும் என்று அவள் மனதில் தீர்மானம் கொண்டு கடைசியா என்ன நடந்தது? அவருடைய வீட்டு வேலைக்காரியாகிய ஆகாரோடு சயனிக்கும்படி இந்த ஆகாரிடத்தில் வேலைக்காரியாகிய ஆகாரை தன்னிடத்தில் பணிய வைத்தார். ஒரு குழந்தையும் பிறந்தது. ஆனா ஆண்டவர் இந்த தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை ஆண்டவர் பார்த்து ஆபிரகாமோடு பேசவும் இல்லை, சாராளோடு இடைபடவும் இல்லை, சைலண்டா இருந்தார் ஆண்டவர். ஆனா வாக்குத்தத்தம் சொன்னதுல உண்மை உள்ளவர். என்ன செய்தாரு? 99வது வருடம் முடிய போற சமயத்தில் ஆபிரகாமோடு ஆண்டவர் இடைப்பட்டார். ஆபிரகாமே, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், என்னால் செய்யக்கூடாத உலகத்தில் ஒண்ணுமே இல்லை, நீ என்னிடத்தில் பணிவோடு கூட நடந்து கொள், நான் உனக்கு செய்வேன் சொன்னது பொழுது அவன் சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து
தேவனை துதித்தான். ஆண்டவர் ஆபிரகாமை நினைத்தருளினார். சாராளுடைய அடைக்கப்பட்ட கர்ப்பம் திறக்கப்பட்டது. வாக்குத்தத்தமான ஆசீர்வாதமான பாலகனை ஆண்டவர் கர்ப்ப பிறப்பாக கொடுத்தார். அன்பானவர்களே, வாக்குத்தத்தம் சொன்னவர் உண்மை உள்ளவர், கண்டிப்பாக அவர் நிறைவேற்றுவார். உங்களை ஆசீர்வதிக்கணும்னு சொன்னார்னா ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு செய்வேன்னு சொன்னா செய்வார். நம்ம என்ன செய்யணும்? அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் வரை பொறுமையா இருக்கணும், சைலண்டா இருக்கணும். கர்த்தருடைய சித்தம் உங்க மேல நிறைவேறும் வரையிலும் சைலண்டா இருக்கணும். உங்களுடைய ஒரு காரியம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்றீங்கன்னா அதை பெற்றுக்கொள்ளும் வரையிலும் பொறுமையா இருக்கணும். பொறுமையா இருந்து தேவ சமூகத்தில் முறுமுறுக்காம அபிசுவாசியா போகாம நல்ல விசுவாசத்தோட ஆண்டவரே எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிறேன் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்றோம். அந்த காரியம் சில நேரங்கள் ஆண்டவர் உடனே உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான காரியம்னா உடனே செய்வார், உடனே நிறைவேறும். அந்த காரியம் நிறைவேறதுக்கு முன்னாலே நம்ம உள்ளத்துல ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார். ஆவியானவர் பேசுவார், ஒரு சந்தோஷத்தை கொடுத்து அந்த காரியத்தை உடனே செய்வார். இது தேவ சித்தம், தேவ சித்தத்துக்கு உட்பட்ட காரியம். சில காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணும்போ நாட்கள் கடந்து போகும், கிடைக்காது. ஆனா நம்ம உள்ளத்துல ஒரு டென்ஷன், ஒரு நல்ல ஒரு வெளியரங்கமாகவும் உள் ரீதியாக ஒரு டென்ஷன் இருக்கும். அப்ப யோசிக்கணும், அதே போட்டு பிடிச்சிட்டு ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க விடாப்படியா, அது கிடைக்காது. ஏன்னா அதில் தேவ சித்தம் இல்லை என்று தெரியும் பொழுது ஆண்டவர் காலதாமதம் பண்ணுகிறார், இது கிடைக்காது போல இருக்கு. ஏன்னா கிடைக்குதுன்னா உள்ளத்துல ஒரு தெளிவை கொடுப்பாரு, கிடைக்கலன்னா உள்ளத்துல ஒரு இரிட்டேஷன் உண்டாகும், ஒரு டென்ஷன் உண்டாகும். நல்லா தெரியும், தெரியும் அது கிடைக்காது. இது தேவ சித்தம் இல்லை, அப்படியே விட்டுறணும். அது நாட்கள் போக போக இதை விட்டு விடலைன்னா என்ன ஆகும்னா, நாட்கள் போக போக நமக்குள்ள ஒரு அபிசுவாசம் உண்டாகும், தேவனை குறித்த ஒரு முறுமுறுப்பு உண்டாகும், ஜெபஜீவியம் கைவிட்டு போகும், பைபிள் ரீடிங் கைவிட்டு போகும், ஆராதனை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் உண்டாகும். ஏன்னு தெரியுமா? சோதனை ஜெபம் பண்ண கிடைக்கல, அபிசுவாசம் உண்டாகும். அது தேவ சித்தம் இல்லைன்னு சொல்லி விட்டுறணும், அதுக்காக போராடக்கூடாது. ஸ்தோத்திரம். தேவ சித்தத்தை உணர்ந்து தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். ஸ்தோத்திரம். ஆனா ஆண்டவர் வாக்குத்தத்தம் சொன்னார் என்றால் கால தாமதம் ஆனாலும் கடைசியா கர்த்தர் அதை கண்டிப்பா செய்து முடிப்பார். காலதாமதம் ஆனாலும் ஏற்ற வேளையில கண்டிப்பா செய்து முடிப்பார். அந்த காலதாமதம் என்ன காரணம்னு தெரியுமா? நம்முடைய மதியினம். நம்ம ஜெபத்தில் இல்லைன்னா காலதாமதம் ஆகும், நம்ம ஒழுங்கு இல்லைன்னா காலதாமதம் ஆகும், நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் கரெக்ட் இல்லைன்னா, நம்ம ப்ரிப்பேர்ட் ஆகலைன்னா கண்டிப்பா காலதாமதம் ஆகும். 40 லட்சம் பேரை மோசே நடத்திட்டு வர்றாரு. அப்போ 40 நாள்ல போக வேண்டிய பயணம் 40 எத்தனை 4 லட்சம் பேர் எவ்வளவு வருஷம் ஆச்சு? 40. அப்ப யோசிச்சு பாருங்க, கீழ்ப்படியாமையினால, முறுமுறுத்ததுனால, ஸ்தோத்திரம், தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியத்தை செய்ததுனால. யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, யோசுவாவே, மோசைக்கு பிறகு நீதான் அடுத்தது இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிந்தையை சந்தோஷமாய் மாற்றும்படி எதிராளியை முன்னின்று அவர்களை நிர்மூலமாக்கி என் ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்கிற ஒரு நபராக நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன் சொல்லி யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொல்றார். அப்போ யோசுவா பயந்து போயிருந்தான். யோசுவாவோடு மீண்டும் ஆண்டவர் பேசுறார்.
மோசே இருந்த போல உன்னோடு கூட இருப்பேன். இது ஒரு வாக்கு தத்தம். ஆண்டவர் சொன்னார், நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு. இவனுக்குள்ள ஒரு தைரியம் உண்டாயிடுச்சு. தைரியம் உண்டானதும் ஜனங்களை பார்த்து யோசுவா சொன்னாரு, ஜனங்களை பார்த்து, நீங்கள் இன்றைக்கு ஆயத்தப்படுங்கள், நாளைக்கு கர்த்தர் நம்ம மத்தியிலே அற்புதங்களை செய்ய போகிறார். அப்ப நம்ம ப்ரிப்பேர் ஆகணுங்க. ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை நம்ம பெற்றுக்கொள்ள நீங்க ஆல்ரெடி ப்ரிப்பேர் ஆகி, ப்ரிப்பேர் என்ன, நல்ல ஜெபம், பைபிள் படிக்கணும், ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும், ஆண்டவரை விசுவாசிக்கணும், ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும். நம்முடைய தேவன் சர்வ வல்லமுள்ள கடவுள், பெரிய கர்த்தர். ஸ்தோத்திரம். எண்ணி முடியாத அதிசயங்களை, ஆராய்ந்து முடியாத அற்புதங்களை செய்கிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த யோசுவாவின் புத்தகத்தை திருப்புங்க. Praise the Lord. யோசுவா 3வது அதிகாரம் 5வது வசனத்தை எடுங்க. Praise the Lord. யோசுவா ஜனங்களை நோக்கி, இன்றைக்கு நீங்க என்ன செய்யணும், ப்ரிப்பேர் ஆகணும். நாளைக்கு கர்த்தர் நடுவில் அற்புதங்களை செய்கிறார். ஸ்தோத்திரம். அந்த யோசுவா யோசுவாவின் புத்தகம் 10வது அதிகாரம் 25, 26 வசனத்தை படியம்மா. யோசுவாவுக்கு எங்கிருந்து வந்தது இந்த பலன்? தேவனுடைய வாக்குத்தத்தங்க. ஆண்டவர் சொன்னாரு. யோசுவா பயந்துதான் இருந்தான். இவ்வளவு லட்சம் ஜனங்களை தான் நடத்த முடியாது அப்படின்னு. மோசே சொல்லிட்டாரு, எனக்கு பின்னால நீ நடத்தணும் அப்படின்னு. நீ தான் யுத்தத்துக்கு முன்னால நிக்கணும். விரோதமாய் எழும்பி வருகிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்பி வருகிற ஜனங்களை, படைகளை கொண்டு குவிக்க நீ முன்னால நிக்கணும் அப்படின்னு சொல்லி மோசே ஏற்கனவே பேசிட்டாரு. இவன் பயந்து போயிருந்தான். ஆண்டவரே பேசினாரு. பேசின பொழுது இவனுக்குள்ள தைரியம் வந்தது. ஏன்? ஆண்டவர் யோசுவாவோடு செய்த அந்த வாக்கு தத்தம் அப்படியே கர்த்தர் செய்து நிறைவேற்றி, ஸ்தோத்திரம், அவனுக்கு விரோதமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்த படைகளை, அவனுடைய தலைவர்களை கொண்டு குவிக்க ஆரம்பித்தான். பாருங்க, யோசுவாவே தன்னிச்சையா செய்திருக்கிறான். அதற்கு பின்பு யோசுவா அவர்களை வெட்டி கொன்று 5 மரங்களிலே தூக்கி போட்டான். சாயங்காலம் வர அந்த பாடி தொங்கிட்டு இருக்கு. 5 மரங்கள்ல வெட்டி கொண்டு தூக்கி விட்டான். எங்க இருந்து வந்த தைரியம்? எங்க இருந்து வந்தது? கர்த்தர் யோசுவாவுக்கு கொடுத்த ஸ்தோத்திரம், அவர் கொடுத்த வாக்கு தத்தங்கள், வாக்குறுதி. நான் உன் கூட இருப்பேன், உன் கூட இருப்பேன், உனக்கு ஜெயத்தை தருவேன். அந்த தைரியத்தில் போறான். எனக்கு அன்பானவர்களே,
ஆண்டவர் வாக்குத்தத்தம் சொன்னாருன்னா கடைசி வரை உங்க கூட இருப்பாரு. கடைசி வரை நின்று வாக்குத்தத்தம் பலிக்கும் வரையிலும் கர்த்தர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதரம் ஒரு பகுதி எடுங்க. இன்னொரு எபிரேயர் 13வது அதிகாரம் 8வது வசனம். எபிரேயர் 13வது அதிகாரம் 8வது வசனம். அப்ப இயேசு மாறாதவர், அவருடைய வாக்குத்தத்தம் மாறாதது. இயேசு நேற்று இன்றும் என்று எப்பொழுதும் அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் ஒருபோதும் மாறாதது. அப்போஸ்தலர் 1:5. அப்போ வாக்குத்தத்தங்கள் நிறைவேற எங்க இருக்கணுமா? தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கணும். எருசலேமில் தரித்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 24:49. லூக்கா 24:49. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் வரைக்கும். அப்போ உன்னதத்திலிருந்து என்ன கிடைக்கும்? பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உங்களுக்குள்ள வந்தாதான் நீங்க தைரியமா எழும்ப முடியும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்து உங்களை பலப்படுத்தும் பொழுதுதான் உங்களுடைய சத்துருக்களை சாசை கண்டறிந்து அதுக்கு விரோதமா நீ செயல்பட முடியும். அதுக்கு ஜெயத்தை ஆண்டவர் தருவார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள நிறைவோடு இருக்கும் பொழுதுதான் இயேசுவோட சார முடியும், ஆண்டவரோட பேச முடியும், ஆண்டவரோட மெல்லிய சத்தத்தை கேட்க முடியும். நீ பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை பெற்றுக்கொள்ள எருசலேமில் தரித்திருக்க வேண்டும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இருக்கிற இடத்துல கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள, கர்த்தர் நம்மோடு பேசுகிற ரகசியத்தை கேட்டுக்கொள்ள, அவருடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேற தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 2, 3, 4 வசனங்களை படிங்க. அவங்க வெவ்வேறு பாஷைகள்ல பேச ஆரம்பித்தாங்க. பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப முக்கியங்க. இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தார். அவர் ஆவியான தேவன். நம்ம இனி மாம்சத்தில் இயேசுவை பார்க்க முடியாது. இயேசுவை பார்த்து இந்த உலகத்தில் இயேசுவை பார்த்து ஏற்றுக்கொண்டவங்க இருக்காங்க, ஏற்றுக்கொள்ளாதவங்க இருக்கிறாங்க. அவர் செய்ய வேண்டிய வேலை பிதாவுடைய சித்தத்தை செய்து நிறைவேற்றினார். நிறைவேற்றிட்டு அவர் ஆவியான தேவனாய் நம்ம மத்தியில பிரசன்னராய் இருக்கிறார். இன்னைக்கு நம்ம பக்கத்திலே இருக்கார். ஆனா அவர் எங்கே இருந்து வந்தாரோ அதே இடத்துக்கு மகிமையின் சாயலை தரித்து கொண்டு உன்னதமான கர்த்தராக பரலோகம் ஏறி அவர் இருந்த இடத்துல அதே இடத்துல போய் உட்கார்ந்தார். சோதரம் நம்மை தேற்றும்படி அவருடைய தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் ஸ்தோத்திரம் நமக்குள்ள வரும் பொழுது நம்ம வெவ்வேறு பாஷைகளை பேசுகிறவர்களாய் காணப்படுகிறோம். கவனிங்க, இந்த வெவ்வேறு பாஷை என்று சொல்லும் பொழுது, பரிசுத்த அந்நிய பாஷை என்று சொல்லும் பொழுது பிசாசுகளுக்கு தெரியாத அந்த வார்த்தை. அதனாலதான் ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரோடு இசைந்து பேச, ஆண்டவரோடு சார்ந்திருக்க, அவரோடு பேசவும், அவருடைய சத்தத்தை கேட்க பிசாசு பார்த்துட்டே இருப்பான், என்ன பேசுறாங்க ஏது பேசுறாங்கன்னு. அதனால்தான் பிசாசுக்கு புரிந்து கொள்ள முடியாத அந்நிய பாஷைகளை
கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாயில் வைத்திருக்கிறார். அதுக்காக என்ன செய்யணுமா? சாசை மேற்கொண்டு ஜெயிக்கிற தேவ பலனாகிய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள எருசலேமிலே நீங்க தரித்திருங்கள். ஸ்தோத்திரம். சாசு தெரியாத பாஷை நம்ம ஆண்டவர் நமக்கு தந்திருக்க பாஷை. இந்த பாஷை யார் யாருக்கு தெரியும் தெரியுமா? அதே கிருபை பெற்றவங்க, தேவனுடைய அபிஷேகம் பெற்றுக்கொண்டவங்க, ஆவியில நிரம்பி ஜெபிக்கும் பொழுது அதை வியாக்கியானம் பண்ணுவாங்க, அதனுடைய டெபினிஷனை சொல்லுவாங்க. சோதனம் அவங்க என்ன அந்நிய பாஷையில என்ன பேசுறாங்கன்னு சொல்லி கர்த்தர் அவங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுவார். ஸ்தோத்திரம். அதனால்தான் கர்த்தர் சொன்னார், நான் என்னுடைய வல்லமை நீங்க பெற்றுக்கொள்ளும் வரையிலும் எருசலேமில் தரித்திருங்கள். ஸ்தோத்திரம். 1 யோவான் 2வது அதிகாரம் 27வது வசனத்தை படிங்க. இந்த சத்தியம், அதாவது கர்த்தருடைய சமூகத்தில் எருசலேமில் தரித்திருங்கள், உன்னதத்திலிருந்து ஊற்றப்படும் வரையில் நீங்கள் காத்திருங்க. காத்திருந்து ஜெபம் பண்ணும். சோத்திரம். அப்போ உன்னதத்திலிருந்து ஊற்றப்படுகிற அபிஷேகம் பொய் அல்ல. சில நேரங்களில் நம்ம சந்தேகப்படுவோம், சோத்திரம், கர்த்தருடைய அபிஷேகம் தான் ஆவியானவர் தானா அப்படின்னு. ஆவியானவர் எப்போ நைஸா போவாருன்னு தெரியுமா? நீங்க கடவுளுக்கு நீங்க சரியா செயல்படலைன்னா, நீங்க பொய்யான வாழ்க்கை வாழ்றீங்கன்னா, உங்களுக்குள்ள ஒரு அசுத்தம் இருக்குன்னா, நீங்க தேவனுக்கு பிரியம் இல்லாம இருக்கிறீங்கன்னு சொன்னா ஆவியானவர் நைஸா போயிடுவார். நான் போறேன்னு சொல்ல மாட்டாரு. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, கர்த்தருடைய ஆவியானவர் போகிறது தெரியாது. ஆனா திருப்பியும் ஆவியானவர் இருக்கிற மாதிரி நம்ம நடிப்போம். இந்த நடிப்பு வேலைக்கு ஆகுது. இந்த நடிப்பு, நீ அசுத்தத்தோட தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையோட போதை வஸ்துக்களோட தேவனுடைய சத்தியத்துக்கு புறம்பான காரியத்தை செய்துட்டு நடிச்சு காட்டுறேன்னா நடிப்பு தான் இருக்குமே தவிர ஆவியான உண்மையான ஆவியான இருக்க மாட்டார். பொய்யின் ஆவி, பிசாசின் ஆவி இருக்கும் கூட. திருப்பி ஆவியானவரை கொண்டு சேர்க்கறதுக்கு பெரும்பாடு. ஆவியான போறது ஈஸியா போயிடுவார், போறது தெரியாது. ஆனா அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள ரொம்ப பாடுங்க, ரொம்ப கஷ்டம். அதனால ஆண்டு சொன்னாரு, உன்னதத்திலிருந்து ஊற்றப்படும் வரையிலும் எருசலேமில் தரித்திருங்கள். ஸ்தோத்திரம். அதனால இந்த ஆவியானவர் சத்திய ஆவியானவர், அவர் சத்தியத்தை பேசுவார். உனக்குள்ள ஊற்றப்பட்டது உண்மையான ஆவியானவர். அவர் சத்தியமான பாதையிலே நடத்துவார், கரெக்டான பாதையில நடத்துவார். ஆவியான நமக்குள்ள இருக்கும் பொழுது அவர் கரெக்டா நடத்துவார். கரெக்டான பாதையில் போகாதுன்னு சொன்னா போகக்கூடாது, செய்யாதேன்னு சொன்னா செய்யக்கூடாது. இது வேண்டான்னு சொன்னா ஆண்டு ஆவியான சொல்லும் பொழுது உடனே ஒபே பண்ணணும். வேண்டான்னா வேண்டாம், விட்டுருங்க, அவ்வளவுதான். முகஸ்துதிக்கு எந்த காரியத்தையும் செய்யாதீங்க. இதை நான் என் அனுபவத்தை வச்சு சொல்றேன். முகஸ்துதிக்கு அவங்க தப்பா நினைப்பாங்க, ஆண்டவரே நான் பொய்யாகணும் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல போய் ஃபெயிலியர் ஆகி நஷ்டத்தை சம்பாதிச்சுட்டு தான் வரணும். ஆவியானவர் போகாதுன்னு சொன்னா போகக்கூடாது. இது சத்திய ஆவியானவர். அவர் சத்தியத்தின் பாதையில நடத்துவார், சரியான பாதையில கேட் பண்ணி நடத்துவார். ஆவியானுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து கரெக்டா ஒபே பண்ணி நடக்கும் பொழுது ஆண்டவர் நல்ல நீதியின் பாதையிலே கரெக்டா நடத்துவார். ஒரு வசனத்தை எடுங்க, யோவான் 16வது அதிகாரம் 13வது வசனத்தை திருப்புங்க. சகல சத்தியத்தை கொள்ளும்.
சகல சத்தியம், பூமியில் உள்ள சகல சத்தியத்திலையும் கர்த்தர் உங்களை கைட் பண்ணி கரெக்டா நடத்துவார். அவர் சுயமா பேச மாட்டாரு. அவனிங்க அவன் மாம்சத்துல பேசுற தேவன் அல்ல. சிலவங்க மாம்சத்துல அள்ளி விடுவாங்க தீர்க்க தரிசனம். இன்னைக்கு உலகமே அப்படிதான். எங்க பார்த்தாலும் மாம்சத்துல அள்ளி விட்டுருவாங்க. கவனிங்க, சபை மக்களுடைய வீடுகளை சந்திக்க போவாங்க. சந்திக்க போற சமயத்தில் சில ரகசியங்களை ஏதாவது ஒரு காரியத்தை பார்ப்பாங்க, அதை போட்டு விட்டுருவாங்க. பேர் சொல்லாம சொல்லி விட்டுருவாங்க. அப்போ ஆவியானவர் மாம்சத்துல பேச மாட்டாரு, புரிஞ்சுக்கணும். மாம்சத்துல ஏறு அள்ளி தூறதுக்கு அதாவது அடுத்தவங்க மனச திருப்திப்படுத்த முகஸ்துதிக்கு மாம்சத்துல பேசுவாங்க. சோத்திரம். அங்க போகாத. கண்ட இடத்துல எல்லாம் கொண்டு போய் தலை வைப்பாங்க. கண்ட இடத்துல எல்லாம் கொண்டு போய் இது ஜோசியம் கேட்பாங்க. நீ எனக்கு குறி சொல்லு, என்ன நடக்கு. ஐயா, ஆண்டவர் சொல்றாருங்க, உன்னதத்திலிருந்து ஊற்றப்படும் வரையிலையும் எருசலேமில் தரித்திருங்க, இருக்க இடத்துல ஒழுங்கா இருங்க, ஜெபம் பண்ணுங்க, காத்திருங்க. சத்திய ஆவியான உங்களுக்குள்ள வரும் பொழுது சகல சத்தியத்திலையும் கரெக்டா நடத்துவார். உன்னுடைய எதிர்காலம், உன் பிள்ளைகளை குறித்து, உன் புருஷனை குறித்து, தொழிலை குறித்து, வருமானத்தை குறித்து, வேலையை குறித்து, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து, உலகத்தினுடைய நடவடிக்கைகளை குறித்து சத்திய ஆவியானவர் உனக்குள்ள தெளிவான சத்தியத்தில் கரெக்டா பேசுவாரு. நீ அதுக்கு ஒபே பண்ணேன்னா வரும் கோபாக்கினைக்கு தப்பித்துக் கொள்ளுவாய். ஆவியான கரெக்டா பேசுவார். அங்கங்க போண்டாங்க. இன்னைக்கு காசு கொடுத்த இஷ்டம் போல பேச ஆரம்பிச்சாங்க. ஜனங்களை தவறுதலான பாதையில நடத்தி ஆதாயம் தேடிக்கொள்றாங்க. சோத்திரம். கண்டிப்பா ஒரு நாள் வரும், வரும், கண்டிப்பா. அவர்களுக்கு நரகம் பாதாளம் ரெடியா இருக்கு. கர்த்தர் சும்மா விட மாட்டார். அவருடைய நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை அவருடைய பட்சமாய் சேர்த்து கொண்டு உலகத்தோடு வாழுகிற புறையாதி மக்கள் அவங்களுக்கு என்ன தீர்ப்பு கொடுக்கணுமோ கொடுக்க ஆண்டவருடைய ராஜ்யம் சீக்கிரமாய் வரப்போகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை அவருடைய பட்சமாய் சேர்த்து கொண்டிருக்கிறார். சோதனம். அதுல தான் பிசாசு பார்த்தான். மின்னல் வேகத்தில் இந்த உலகத்தில் செயல்பட்டு நல்ல பிரகாசித்து கொண்டிருக்கிற ஊழியக்காரங்க, விசுவாசிகள், அவங்களெல்லாம் அவனுடைய பட்சமாக இழுக்கிறான். எப்படி? பணத்தை காட்டி, பொருளை காட்டி, ஆசையை காட்டி, அதை காட்டி, மாம்சத்தை காட்டி, இஷ்டம் போல உலகத்தை காட்டி நல்லா இழுக்கிறான். இழுத்து வலால போட்டுறான். போட்டுட்டு என்ன செய்வான்? நீ என்னுடைய சொல்லி கண்டுக்க மாட்டான். சோதனை. யாரை கண்டுகிறது தெரியுமா? உன்னதத்திலிருந்து ஊற்றப்படும் அபிஷேகத்துக்காக எருசலேமிலே காத்திருந்து அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு சோதனம் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கிறாங்க இல்லையா, அவங்க பின்னாலே போவான் பிசாசு. இவங்களை எப்படியா தள்ளி விடணும், எங்கேயாவது விழுவாங்களா, எப்படி விழுவாங்க, எப்படி ஏதாவது பள்ளத்தில் தள்ளி விடலாமா, சகாயத்தை தேடலாமா, அப்படியே பார்த்துட்டே இருப்பான். நிறைய ஊழியக்காரங்க நல்ல பிரகாசமா போவாங்க. தடால் பிடால் தடால் பிடால் எல்லாம் மின்னல் வேதனை போயிட்டு இருக்கும். ஆனா அழகா பிசாசு என்ன செய்வான்? போயிட்டே இருக்கு. இதை பார், இது இங்க பாரு, இந்த பணத்தை பாரு, இந்த போதை வஸ்துக்களை பாரு, இந்த மாம்சத்தை பாரு, இந்த உலகத்தை பாரு, இதெல்லாம் பாரு. பார்த்துட்டு அதுக்கு ஏற்றபடி அவங்களுடைய திட்டங்களை மாத்திடுவாங்க. மாத்தி இன்னைக்கு நிறைய வாலிப பையமார எல்லாத்தையும் இழுத்து ஸ்தோத்திரம் நடிப்பும் குத்தா நல்ல கும்மாளம் போட்டு பாடு, அது இதுன்னு சொல்லி போயிட்டே இருக்கு. எங்க போவோம்? பரலோகம் போவோமா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஸ்தோத்திரம். நான் சத்தியம், என்னுடைய ஆவி உண்மை உள்ளது, நான் என்னுடைய ஆவி உடையவனை நான் சத்தியத்தின் பாதையிலே நடத்துவேன். அந்த ஆவிக்காக, கர்த்தருடைய ஆவிக்காக
எருசலேமில் காத்திரு. சோத்திரம். நான் சீக்கிரமா உனக்கு ஊற்றி உன்னை என் பட்சமாய் என்னமோடு கூட இணைத்துக் கொள்வேன். அந்த 14வது வசனத்தை படியம்மா. யோவான் 16வது அதிகாரம் 14வது வசனம். ஆ 13வது வசனத்தை நம்ம யாருக்காட்டையும் போய் தீர்க்க தரிசனம் கேட்க வேண்டிய தேவையில்லைங்க. ஐயா ஆண்டவர் என்ன சொன்னார் கேளுங்க. என்ன சொன்னார்? ஏதாவது சொன்னாரா? அதாவது ஒரு முறை ஒருத்தர் ரொம்ப பலவீனமாயிட்டார். கொஞ்சம் முன்னால தான் அவருடைய மகள் என்னாட்ட கேட்டாங்க, ஐயா என் அப்பா பிழைப்பாரான்னு. அவர் ஞானசானம் எடுத்து ஆண்டவர்கிட்ட தூரமாக போயிட்டார். ஞானசானம் எடுத்துட்டு தூரமாக போயிட்டார். ஒரு வாட்டி அவரை போய் பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு, ஐயா வேற ஆளை பார்த்துக்கிடுங்க. சரி, நான் அதோட பேச உண்டு. அவரும் மரணத்தை சந்திச்சார். மரண படுக்கையில் இருக்கும்போ அவங்க அம்மா, ஐயா எங்கள் அப்பா பிழைப்பாரா, கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்களேன். நான் ஜெபம் பண்ணுறேன். தீர்க்க தரிசனம் ஆவியானவர் ஏதாவது சொன்னால் சொல்லுவேன், இல்லைன்னா சொல்ல மாட்டேன். அப்போ சரி ஆவியானவர் சொல்றதை எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு. எதுவும் நடக்கலாம். ஆவியானவர் சொல்றதான் சொல்றேன். எனக்கு 3 நாள் டைம் கொடுங்க. ஜெபம் பண்ணி ஃபர்ஸ்ட் நாள் விட்டேன். 2வது நாள் ஜெபம் பண்ணேன். 3வது நாள் எனக்கு திருப்பி ஃபோன் பண்ணாங்க, என்ன லெவல் அப்படின்னு. நான் சொன்னேன், நீங்கள் உங்கள் மனசை தேற்றி எடுங்க, ஆண்டவர் இந்த பூமியிலேருந்து எடுத்துடுவார் அப்படின்னு சொல்லி அடுத்த 1 ஹவரில் திருப்பி கால் வருது, என் அப்பா இறந்துட்டாரு. இது கர்த்தருடைய வார்த்தை, ஆவியானவர் சொல்றது. இதுக்கு உல்டாவா பேசி அவங்கள்ட்ட இன்னொரு ஆதாயத்தை பெறுவாங்க. அது அல்ல. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுவார். எதுக்கு? நீ காத்திருக்கும் பொழுது அவரால் ஊற்றப்பட்ட அபிஷேகம் உனக்குள் நிலைத்திருந்து, அவர் பொய் அல்ல, அவர் உண்மையான ஆவியானவர், அவர் சத்தியத்தின் பாதையிலே நடத்துவார். உன்னுடைய எதிர்காலத்தை குறித்தும், உன்னுடைய வாழ்க்கை குறித்தும், உன்னுடைய பிள்ளைகளை குறித்தும், உங்களை குறித்தும், உங்களுடைய வருமானங்களை குறித்தும், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து, ஆண்டவருடைய ரகசியங்களை குறித்து, பரலோக ரகசியங்களை குறித்து தெளிவாய் வெளிப்படுத்துகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். நீ பரிசுத்த ஆவியானுடைய சமூகத்தில் காத்திருக்கணும். வேற யார்கிட்டையும் கொண்டு போய் தலையை காட்டவோ கையை காட்டவோ உடம்ப காட்டவோ பண்ணாதீங்க. ஸ்தோத்திரம். ஏமாந்து போவீங்க. ஸ்தோத்திரம். ஒருத்தர் நாங்கள் அந்த வீட்டில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். ரோமன் கத்தோலிக் பீப்புளை சேர்ந்தவங்க. அவங்க ரொம்ப வைராக்கியம். சரி, அவங்க கூப்பிட்டதுக்காக போய் ஜெபம் பண்ணி ஒரு நல்ல விடுதலை, நல்ல ஒரு காரியத்தை எல்லாம் செய்தார் ஆண்டவர். அங்கேயே பிரேயர், நாங்கள் உபவாச கூட்டம் நடத்தினோம். அவங்க என்ன செய்தாங்க, ஒரு புருஷனை மனைவியும் அப்படியே ரோல் சுற்றிட்டே இருப்பாங்க, யார் ஏமாறுறதுன்னு. இந்த அரகுறை கிறிஸ்தவம் வீட்டில் போய் ஏமாற்றுவாங்க. ஏன்னா அந்த அம்மா என்ன சொன்னாங்க, அந்த ஐயா, அந்த பிரதர் என்ன சொன்னார், இந்த முருங்கை மரத்துக்கு மூட்டில் வாழை மரம் நிற்கிது, முருங்கை மரம் நிற்கிது, இதுக்கு மூட்டில் உங்களை செய்வனை செய்து வச்சுருக்கேன், அதனால தான் உங்களால் எழும்ப முடியலை அப்படி இப்படின்னு பல டைலாக் விட்டு அந்த அந்த வீட்டுக்காரம்மா கொஞ்சம் உஷார். சரி நீங்கள் எடுப்பீங்களான்னு. எடுக்கலாம். எவ்வளோ ஆகும்? ஃபஸ்ட்டு 10,000 ரூபா அட்வான்ஸ் கொடுங்க, அடுத்த ஒரு 10,000 ரூபா தரணும் நீங்கள் அப்படின்னு. இவங்களும் சரின்னு சொல்லி மறுநாளைக்கு வந்து அட்வான்ஸ் 10,000 ரூபா வாங்கிட்டு போயிட்டாங்க. நோண்ட தொடங்கினாங்க. நோண்ட தொடங்கும்போ பையிலிருந்து ஒரு தகடு எடுத்தாங்க. அந்த அம்மா, அந்த கூட வந்த அம்மா, இந்த கை விரலை மடித்து தெரியாதது மாதிரி வச்சிருக்கு. அந்த ஐயா வந்து நோண்டுறாரு. நோண்டி
முட்டளவுக்கு கீழே பள்ளம் போயாச்சு. முருங்கை மரம் நவுண்டு கீழே விழுந்துச்சு. வாழை மரமும் போச்சு. பள்ளம் போயிட்டே இருக்கு. டக்குன்னு என்ன பண்ணாங்க, இந்த கையில் இருந்ததை போட்டாங்க. போகிற சமயத்தில் இந்த அம்மா வீட்டுக்காரம்மா உஷாரான ஆள், சரியான ஆள். அது இப்படியே பார்த்துட்டே இருந்தாங்க. உடனே நிறுத்துங்க அப்படின்னு. இந்த அம்மா கையிலேருந்து என்ன விழுந்தது, என்ன போட்டீங்க? ஒன்றும் இல்லை. என்ன போட்டீங்க? அது எடியா? இதை உன் கையில் விரலில் மடித்து வச்சுருந்தானே போட்டேன். கடைசியில் நீ எதுவும் பண்ண வேண்டாம், மண்ணை நிறுத்திட்டு இந்த பக்கம் ஏதாவது தலை வச்ச உன்னை பிடிச்சி ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி போடுவேன் அப்படின்னு. இந்த ஏரியாவிலே இந்த ஆட்கள் எல்லாம் போயிட்டாங்க. எவ்வளோ? 10,000. அது முடிச்சுட்டு அந்த தகடை கையில் கொடுத்ததும் 10,000, 20,000 ரூபா. ஆனால் 10,000த்தோட போயிட்டாங்க. ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, படித்து அந்த குடும்பத்துக்கு சொல்லியிருக்கீங்க, ஞானஸ்நானம் எடுங்க, இயேசுவோட பிள்ளையா மாறுங்க, உங்களுக்கு இயேசு எவ்வளோ அற்புதம் செய்துட்டாரு, இனியாவது ஆண்டவருடைய பிள்ளைகளா மாறுங்க. 2-3 தேவனுடைய எச்சரிப்பை பார்த்தாங்க. எச்சரிப்பை பார்த்தோம். எவ்வளோ ஆண்டவருடைய சமூகத்தில் எச்சரிப்பை கொடுத்து அவங்கள ரொம்ப வான் பண்ணார் ஆண்டவர். கேட்கல. ரொம்ப கஷ்டத்தை, ரொம்ப படுமோசமாக போயிட்டாங்க அவங்க குடும்பம். நாங்கள் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டோம். ஸ்தோத்திரம். கடைசியில் இந்த இழப்புகள் யோசிச்சு பாருங்க. நீ கர்த்தருடைய சமூகத்தில் ஆவியானவருடைய நடத்துதலின்படி ஆவியானவருக்கு உண்மையாய் செவி கொடுத்து சத்தியாவியானவர் நடத்துகிற பாதையில் கரெக்டாக நீ நடக்கும் பொழுது கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார். எந்த இடத்திலையும் உங்களை தனக்குனிய வைக்க மாட்டார். எந்த இடத்திலையும் நீங்க ஏமாந்து போக மாட்டீங்க. கர்த்தர் உங்களை அழகாக உங்க எதிர்காலம், உங்க பிள்ளைகளை குறித்து, உங்களை குறித்து, உங்க மனைவியை குறித்து, உங்களுடைய தொழிலை குறித்து, உங்களுடைய வேலையை குறித்து, வருமானத்தை குறித்து, எல்லாரும் குறித்து தெளிவா பேசுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவிதான் ஆண்டவர் சொல்றாரு, என் ஆவி சத்தியம் உள்ளது, என் ஆவி உடையவன் என்னுடையவனாயிருக்கிறான், நான் அவனை சோத்திரம் என்னுடைய வருகவரை நான் நடத்துவேன், என்னுடைய ஆவி உண்மை உள்ளது, அவனை சத்தியத்தின்படி நடத்துகிற ஆவியானவர். அதனால ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருங்க. தேவன் உங்களை பயன்படுத்தும் வரையிலும், ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்யும் வரையிலும், நீங்க எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் நிறைவேறும் வரையிலும், வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் வரையிலும் பொறுமையோடு காத்திருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி ஜெபிப்போம். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எழும்புங்க, எழும்புங்க, எல்லாரும் எழும்புங்க. ஹல்லேலூயா. கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடாதிருப்பார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கு அவர் அளித்த ஆஸ்திகளை எண்ணிப்பார், 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 என்று மதை எண்ணிப்பார், என்று மதை எண்ணிப்பார். காப்பா இயேசு காப்பார், காத்தவர் காப்பாரில்லை காத்திடுவார். கலங்காதே மனமே காத்திடுவார். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இம்மட்டும் இந்த வருடம்